அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விவசாயத்துறை வளர்ச்சி வங்கியிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்டுக்கு இதற்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதற்கான விரிவான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போகிறக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அந்த நபார்டு பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்ம ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் 2024 இன்றையிலிருந்து 21 அக்டோபர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் 2024 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான லிங்க் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். அது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்ததான். அதாவது அக்டோபர் 2, 2024 21 அக்டோபர் 2024 சொல்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற தேதி பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸின் டேட் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 21 நவம்பர் 2024 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். டோட்டலாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 108 வேகன்சிஸ் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துட்டோம்னா டோட்டலாக ஒரு 5 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்ஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏஜ் இல்லா செக்ஷன் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1/10/2024 பிரகாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2/10/1994 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி லேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1/10/2006 அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப்படி ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 35 வயது வரை பார்த்தீங்கன்னா வயது தளர்வு அப்படின்றது கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 33 வயது வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 3 வருடங்கள் அப்படின்றது கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடபிள்யூபிடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி நீங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இதே ஓபிசிக்கு 13 வருடங்கள் கொடுக்குறாங்க. அதேமாதிரி எஸ்சிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன டீட்டெயில் அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் எப்போ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது எல்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 4 விதமான டாபிக் கொடுத்துருக்காங்க. அஸ் யூஸ்வல் நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி தான். அதாவது ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி இந்த மாதிரி ஒரு 4 பார்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 120 மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாகவே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நிமிடங்கள் அப்படின்றது கொடுக்குறாங்க எக்ஸாமினேஷன் டைம் அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது 0.25 மார்க் அப்படின்றது லெஸ் ஆகும். அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/4 ஆஃப் த மார்க் வில் பி டேக்கன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 2 அக்டோபர் 2024 21 அக்டோபர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜ் ஒரு 50 ரூபாய் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 50 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதற்கு 450 ரூபாய். அதாவது பார்த்தீங்கன்னா ஓபிசி இருக்காங்க இல்லையா, ஓபிசி ஜென்ரல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 450 ரூபாய் ஃபீஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்டிமேஷன் சார்ஜஸ் ஒரு 50 ரூபாய். டோட்டலாக ஒரு 500 ரூபாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃப்லைனில் கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு ஆன்லைனில் பேமெண்ட் அப்படின்றது பண்ணிடுங்க. அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய இந்த
டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறப்ப. அடுத்ததுக்கான சம்பள வீதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 35,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு பேமெண்ட்டை வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிஏ அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 35,000 ரூபாய் வந்து கிராஸ் பே வந்து வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.